கரூரில் விஜய்க்கான மாநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 39 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா உயிர் இழந்திருக்காங்களாம். அது அந்த அளவுக்கு அதிகமான கூட்டம் வந்ததுனால பார்த்தீங்கன்னா 39 பேர் பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா விஜயை கைது பண்ண போகிறாங்களாங்க. இந்த மாநாட்டில் நிறைய பேர் இறந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் பார்த்தீங்கன்னா அவர் கார் எடுத்து சென்னைக்கு போயிட்டாராங்க. இவங்க சொல்கிறத எதுவுமே கண்டுக்காமல் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுன்னு அவர் போயிட்டார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டில் பார்த்தீங்கன்னா 1 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா சிஎம் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டு 1 மணிக்கெலாம் வந்து அந்த மாதிரி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இறக்கத்தை தெரிவிச்சுட்டு, அதாவது அந்த உயிரிழந்து போனவங்க குடும்பத்துலாம் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பார்த்தீங்கன்னா தர மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் அது மூலமாக பார்த்தீங்கன்னா சிகிச்சை எடுத்துருக்கவங்கள பார்த்தீங்கன்னா குடும்பத்திற்கு ஒவ்வொரு லட்சமாக கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதாவது இதுக்கு காரணமான விஜயை கைது பண்ண போகிறீங்களான்னு சொல்லிட்டு ஒரு சிலரும் கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக நடக்கும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் மேலிடத்தில் பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க டிஎம்கே பார்த்தீங்கன்னா இது வாய்ப்பு எப்படா கிடைக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சைட்லேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. எதிர்கட்சியிலேருந்து வந்து உள்ளே வந்து அதுக்காக அல்றாங்களா இல்லைன்றது நீங்களே பாருங்களேன். இந்த அளவுக்கு நடித்து யாரும் பார்த்துருக்க முடியாது. அவ்வளோதாங்க. இப்போ விஜய் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே எதுலையும் வெளியும் வர முடியாது, நிறையா பேட்டியும் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ கொண்டு வந்துட்டாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கு மேலே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு.